எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள கரம் பிடித்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, உலகத்துல வேதம் சொல்லுகிற விதமாகத்தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதமாகத்தான் நடக்கிறதை தவிர வேறு ஒன்றும் நடக்க முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த வார்த்தை இருந்தது, இருக்கிறது, வரப்போகிறது. இந்த வார்த்தையின்படிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது எத்தச்சா நடக்குது, இல்லை இது ஏதோ நடக்குதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட காலங்களில் நடக்கும். ஆனா ஒன்று ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று சுயமாய் நடக்கும், ஒன்று தேவனுடைய சித்தத்தின் நடக்கும். அல்லேலூயா. சுயமாய் நடக்கிறது ஈடேறாது, சுயமாய் நடக்கிறது முன்னேறாது. சொன்ன பேச போகிறது, நமக்கு என்ன அது நடக்க போகிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோ அதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். மாற்றிக்கொள்ளாதபடி ஒரு நாள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தினை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானித்து அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயாவின் புத்தகம் 32:18 வாசிங்க. ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களினாலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. 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 இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில தங்குவாங்க, சமாதானமா இருப்பாங்க. அப்ப சமாதானமா இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நான் நிறைய பேச விரும்பல. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை மாத்திரம் பேச போறேன். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்துக்குரிய காரியத்தை மாத்திரம் பேச போறேன். இன்னைக்கு 3 சம்பவங்கள் அதில் இருக்கிறது. சமாதானம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம், அமைதியாய் தங்கக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறோம்? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள யாருக்காவது வானான்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சமாதானத்துக்குரியவர் என்னோடு இருந்தாதான் நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அந்த சமாதானத்துக்குரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்துக்குரிய இந்த வார்த்தை சொல்லுகிறபடி செய்தாதான் எனக்கு சமாதானம் கிடைக்கும். இல்லைங்க, அதெல்லாம் நீங்க சொல்றது தப்பு, அதெல்லாம் நடக்காது. நான் என் பிள்ளைங்கள, மனைவிய, குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு சொன்னா முதல்ல நான் நல்லா சம்பாதிக்கணும். நல்லா என்ன பண்ணணும்? லட்சமா சம்பாதிக்கணும். இன்னைக்கு லட்சமா சம்பாதிச்சவெல்லாம் இன்னைக்கு ஆளு காணாம போயிட்டான். அல்லேலூயா. லட்சமா சம்பாதிச்சவங்க ஆளு காணோம். அதை விட பெரிய காரியம் நல்லா படிக்கணும். படிச்சா நான் நல்லா என்ன சமாதானமா இருப்பேன். படிச்சுட்டா நல்ல சமாதானமா இருப்பேன். படிச்ச இன்னைக்கு இத்தனை பேர் பைத்தியக்காரனா சுத்தி கிடக்குறான். அல்லேலூயா. படிச்சவன் பைத்தியக்காரனா இருக்கிறான். ஏங்க அவர் சுத்தி கிடக்குறாரு? அவர் ரொம்ப மென்டல் ஆயிட்டாரு. ஏங்க மென்டல் ஆனாரு? நல்லா படிச்சு அவர் படிப்பு மண்டல ஏறி அவர் என்ன பண்ணிச்சு? பைத்தியமா மாத்திருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு படித்தவர்கள் பைத்தியமா மாறிட்டார்கள். பணம் சம்பாதிக்க நினைத்தவர்கள் பணத்தினால அழிந்து போனார்கள். இன்னைக்கு இன்னொரு காரியம், எனக்கு நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை நல்லா ஏற்றணும், நல்லா பலனா இருக்கணும். ஜிம்முக்கு போய் எத்தனை பேர் செத்துட்டான் இல்லைங்களா? உடம்பை ஏற்ற போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தன் இங்க பக்கத்துல தாதகத்தில் தாங்கிறான். அவன் நல்ல ஐடி ஃபீல்டில் வேலை செய்திருந்தான். வேலை செய்தோடனே அவங்க கம்பெனிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போ அவன் ரொம்ப ஒல்லியா இருந்தான். அப்போ என்ன பண்ணா, ஒல்லியா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நல்லா புஷ்டியா இருக்கணும், அப்பதான் வெளிநாட்டுக்கு போனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கொஞ்சம் புஷ்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு இடத்த போய் மருந்து தேடி இருக்காரு. மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டுன்னு வந்தாரு. திடீர்னு ஒரு 6 மாசம் வந்து இடுப்புல கீழே வரைக்கும் வரல, அப்படியே விழுந்துட்டாரு அவரு. அந்த மருந்து சாப்பிட்டதுன்னா அந்த மருந்து நாச்சு எஃபெக்ட் ஆகி அவருக்கு சரீரத்தை பாதிக்கப்பட்டு இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் வரல.
லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியாக இருந்திருக்காரு பாருங்க. புஷ்டியாக நினைச்சாரு, நல்ல பலனாக நினைச்சாரு, ஆனா என்ன ஆயிடுச்சு, படுக்க வச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போய் ஹார்ட் அட்டாக் செத்துட்டாங்க. நம்ம நியூஸ்ல கூட பார்த்துருக்கேன். அப்படி ஜிம் பண்ணி தான் இருக்கான், டப்புன்னு செத்துட்டான், அதே இடத்துல செத்துட்டான். இப்படி எல்லாம் நடக்குது. பலன் இருந்தா ஒரு சமாதானம் கிடைக்காது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பணம் இருந்தா சமாதானம் கிடைக்காது. ஒருவேளை நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் தேவைதான். நல்ல கவனிங்க, எதுவும் தேவையில்லாதது கிடையாது. அளவுக்கு மீறினால் அது என்னாவும் பாதிப்பை கொண்டு வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் இது படிக்க படிக்க ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மாத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னா இந்த வார்த்தை நீ படிக்க 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 இதுல இருந்து நிறைய உனக்கு தான் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும், ஆசீர்வாதம் வரும். இந்த வார்த்தை மாத்திரம் தான் இந்த உலகத்துல அல்ல அல்ல குறையாத இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் இதுதான். அல்லேலூயா. இது எவ்வளவு நீ உள்ள போய் படிக்கிறியோ, நீ படிக்க படிக்க இந்த வார்த்தை என்ன செய்யும், உனக்கு மிகுந்த சமாதானத்தை தரும். அதுதான் இன்னைக்கு முதலாவது பார்க்கிறோம். இன்னைக்கு இதுல இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்ல சமாதானத்தை இழந்து போவதற்கு காரணம், நல்ல கவனிங்க, சமாதானத்தை அல்ல மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை இது நாம் இழந்து போவதற்கு காரணம் வேதத்திலிருந்து ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினான். மைக்கில் வாசிங்க. எங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்போ நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா நமக்கு சமாதானம் தேவை இல்லையா? சமாதானம் நமக்கு எல்லாருக்குமே தேவை. அப்போ அந்த சமாதானத்தை தேவை என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது, சமாதானத்தை இழப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்குரிய காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலிருந்து என்ன பண்ணா உருவாக்கி அந்த மனுஷனை என்ன பண்ணா ஜீவாத்மா அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதி மனுஷனாய் மாற்றினார். ஒரு மண்ணாய் இருந்த ஒரு பொம்மையை, மண்ணாய் இருந்த ஒரு சிலையை என்ன செய்தார், அதை ஜீவாத்மாவை ஆக்கி அதை நடமாட செய்தார். அல்லேலூயா. அதை என்ன செய்தார், நடமாட செய்தார். ஒரு மண்ணை தேவனுடைய சாயலாக, மனுஷனை தேவனுடைய சாயலாய் எடுத்து உருவாக்கி அந்த மனுஷனை ஒரு பொம்மையாய் மாற்றி அந்த பொம்மைக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதி அந்த பொம்மையை தேவன் நடக்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் பொம்மைங்க. இன்னைக்கு நிறைய பேர் பொம்மை செய்யறான், ஆனா ஆண்டவர் அப்பயே செஞ்சுட்டாரு பொம்மை. அல்லேலூயா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் லோகோ வந்துடுச்சு, என்னமோ வந்துடுச்சு. ஆனா மனிதனை கர்த்தர் எப்படி உருவாக்கினாரோ தன்னுடைய சாயலா உருவாக்கி அந்த மனுஷனை உலாவ செய்தார். முதலாவது மனிதனை தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து உலாவ செய்தார். அடுத்த வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இரண்டாவது காரணம், முதலாவது தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அந்த மனுஷனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய உருவை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான காரியம் பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ரொம்ப ஹார்ட் அட்டாக்ல இதெல்லாம் ஒண்ணுல இறந்துட்டாங்க, இல்ல ஏதோ நடக்குதுன்னா அப்போ சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே வாயில வச்சு ஊதி அவங்களுக்கு மூச்சு கொடுக்கணும்னு சொல்லி பண்றாங்க. அப்ப அவருடைய சுவாசத்தை அவர்களுக்கு ஊற்றி அந்த சுவாசத்தை என்ன செய்தார், மண்ணாயிருந்த ஒரு மனுஷனை என்ன ஆக்கினார், உயிர் உண்டாக்கி தன்னுடைய ஜீவனையே தேவன் அவர்கள் கொடுத்து என்ன செய்தார், அந்த மனுஷனை ஒரு ஜீவ ஆத்மாவை மாற்றினார், ஒரு நடமாடக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றினார். அப்படின்னு சொன்னா அவருடைய முழுவதும் அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவனும் நானும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப தேவனை இணைக்கப்பட்டுட்டோம். அப்ப அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டதுனால இங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவன் ஜீவ ஆத்மா மாற்றினார், ஜீவனை தந்திருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லுங்க, 8ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே அதிலே வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க.
ஒரு பொம்மையை செய்து ஒரு மனிதனாய் மாற்றி அந்த மனிதனை தனியாய் தேவன் என்ன செய்யல, விட்டுவிடவில்லை. நல்ல கவனிங்க, ஒரு மனிதனை அவர் உருவாக்கின மனிதனை அதை விட்டுவிடாதபடி மனிதனுக்கென்று சொல்லி அவன் வாழக்கூடிய ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்குள்ளாக அந்த மனுஷனை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது அவருடைய சுவாசத்தை அவருடைய மூச்சை முழுதுமாய் கொடுத்து மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை கொண்டு போய் திக்கற்றவர்களாக விடாதபடி, அவர்களை நடுத்தருவில் விடாதபடி அந்த மனுஷனை கொண்டு போய் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. இரண்டாவது, முதலாவது மனுஷனை தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவனை நடமாட செய்தார். நடமாட செய்தது மாத்திரமல்ல, அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற மனுஷன் நாம என்ன பண்ண, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லி உழைக்கிறோம், எதோ செய்யறோம். அதே மாதிரிதான் தேவன் மனுஷனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து என்ன செய்தார், அவர்களை கொண்டு போய் என்ன செய்தார், அந்த தோட்டத்துக்குள்ள வைத்தார். மனிதனை வைத்தாரா? உங்கள் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசுப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். நல்லா கவனிங்க, இங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாரா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அல்லேலூயா. எப்படி இருக்குதுங்க? அந்த தோட்டத்தில் இருக்கிற பழம் செடி எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. நீங்க எல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே கூட ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா தோட்டத்தில் இருக்கிறீங்க. எந்த தோட்டத்துல? ஏதோ தோட்டமாக எந்த சபையில இருக்கிறதுனால அழகா இருக்கிறீங்க. வெளியே இருந்தா எப்பயோ கெட்டு போயிருப்பீங்க, எப்பயோ என்ன இருப்பீங்க, சீர்கெட்டு போயிருப்பீங்க, எப்பயோ நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிருப்போம். ஆனா நம்ம கொண்டு வந்த தேவன் ஏதேன் என்கிற இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிறார். நாம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியல, நம்ம கொண்டு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர்களை கொண்டு வச்சாரு. அவங்க என்ன பண்ணாங்களோ அதே விதமா இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம சிந்திக்க போகிறோம். தோட்டமாகிய அந்த தோட்டத்துல இந்த மனிதர்களை கொண்டு வந்து என்ன செய்தாரா, அந்த விருட்சத்தின் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசுப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியின் விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றா, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இந்த 10வது மாதத்துல வந்திருக்கிற நீங்க இந்த 9 மாதங்களில எவ்வளோ பிரியாசங்கள் பட்டோம், எவ்வளோ காரியத்தை செஞ்சோம். ஆனா என்ன பண்ணல, சமாதானம் வரல. என்னென்னமோ செய்து பார்க்கிறோம், சமாதானம் வரல, மகிழ்ச்சி வரல. ஒருவேளை சொல்ல முடியல, சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட சொல்றது? சொன்னா நாளைக்கு அவங்க கவலைப்படுத்துவாங்க. சொன்னா அவங்க எங்களை பார்த்து ஐயோ இவங்களா அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, யாருக்கிட்டும் சொல்லாதீங்க. மனுஷங்கிட்ட சொன்னா தூத்துருவான். ஆனா தேவன்கிட்ட மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட மாத்திரம் சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார், நியாயத்தை விசாரிக்கிற, நியாயத்தை நியாயப்படி செய்கிற தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், உனக்கு நன்மை செய்வார். இங்க சொல்லுகிறாரு, நன்மை தீமை அறியத்தக்கதான என்ன பண்ணாரு, பூமியில முளைக்க பண்ணினார். அந்த இடத்துல தோட்டத்துல வச்சுட்டாருங்க. இப்ப முதலாவது நாம பார்க்கிறோம், ஒரு மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனுக்கு ஜீவ ஆத்துமாய் கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமில்லை, அந்த மனுஷனை தனியாக விட்டுவிடவில்லை. மனிதனுக்கென்று ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த தோட்டத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறார், நன்மை தீமை, சமாதானம், என்னது சமாதானம் இல்லாதவைகள். அப்போ நன்மை தீமை, சமாதானம் இல்லாதவைகள், மகிழ்ச்சி இல்லாதவைகள், இப்படிப்பட்ட 2 காரியத்தை அங்க வைக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்ப சமாதானத்தையும் அதுக்கு எதிராக இருக்கிறதையும், மகிழ்ச்சியும் அதுக்கு எதிராக இருக்கிறதையும், ஆசீர்வாதத்துக்கும் அது எதிராக இருக்கிறதுக்கும், நமக்கு தேவையானது ஆசீர்வாதம், சாம்பலாம் நமக்கு தேவையில்லை. அதனால நாம பேசுறது ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்தை நம்ம பேசுறோம். ஆனா இவன் அறிந்து கொண்டாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் தேவைதான், அது அறிந்து கொள்ளப்படும் போதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அறிந்து கொள்ளாமல் ஒரு நாள் ஒருபோதோ ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல தேவனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்
வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் அதை என்ன செய்ய போகிறேன், தியானிக்க போகிறேன். நீங்க முதலாவது தேவன் மனுஷனை என்ன பண்ணா, தன்னுடைய நாசில சுவாசத்தை ஊதி அவன் படைத்தார், கொண்டு வந்தார், தோட்டத்தில் வைத்தார். அதன் பிறகு அங்க ஒரு காரியத்தை செய்தார், நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை வைத்திருக்கிறார். இப்ப ரெண்டு காரியம் அங்க முன்னாடி இருக்குது. என்னது? ரெண்டு காரியம், தீமையும் நன்மையும். அப்ப நமக்கு தீமை வேணுமா நன்மை வேணுமா? எது வேணும் நமக்கு? நன்மை தானே வேணும். அப்ப நன்மை தான் பெற்றுக்கொள்வோம். அப்ப இப்ப நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா இங்க ரெண்டாவது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல வாசித்ததுல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு அவர் நல்லா கவனிச்சு பாருங்களேன், அவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து ஏதேன் என்கிற தோட்டத்தை அவரே உருவாக்கினார். இதுதான் முக்கியமான காரியம். தேவன் மனுஷனை உருவாக்குனது மாத்திரமல்ல, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவரே உருவாக்கி தோட்டத்தை வைத்து அதற்குள்ள எல்லாவற்றையும் வைத்து நன்மை தீமை அறியத்தக்கதான காரியத்தை வைத்து மனிதனை கொண்டு அங்க சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், இந்த தோட்டத்தை சும்மா சுத்தாத, சும்மா செயல் காட்டாத, சும்மா அப்படி மிதிக்கின்னு போகாத, நீ இப்ப உழைச்சாதான் உனக்கு நடக்கும், உழைக்காம நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு, உழைச்சாதான் உனக்கு நன்மை கிடைக்கும், நீ உழைக்க மாட்டேன்னு சொன்னா நீ சோம்பேறினா அவ்வளவுதான் பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, நீ என்ன பண்ணும், அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்தார். அதை வச்சிருக்கிறார். இப்ப கொண்டு வச்சிட்டார், தோட்டத்தில் கொண்டு வச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, 3 காரியம் செஞ்சாரு. அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினாரு, தோட்டத்தை உருவாக்கினாரு, தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டாக்கி அங்க வச்சிருக்கிறார். இப்ப அந்த இடத்துல கொண்டாந்து நீ என்ன பண்ணும், இதுல பண்படுத்தணும், சுத்தம் பண்ணும், அது தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு நீ என்ன பண்ணும், எருவு போடணும், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாதான் உனக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். உனக்கு நன்மை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஒண்ணுமே இல்லைன்னா தோட்டத்தில் கொண்டு வச்சு ஒண்ணுமே இல்லை விட்டா என்ன பசியா எடுத்து இந்த வயிற்றுல என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் சாப்பிடாம இருக்கலாம், 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம், இல்ல 1 மாசம் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதுக்குதான் ஆண்டவர் பார்த்தார், நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா தோட்டத்தை வச்சிருக்கிற, பழத்தை வச்சிருக்கிற, எல்லாத்தையும் வச்சிருக்கிற, ஆனா நீ அதை உழைக்கணும், உழைச்சாதான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி உழைக்க சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த வாசிங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த பைபிள் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த பைபிள்ல இன்னும் விடுபட்ட நிறைய காரியம் இருக்குது. இதுல இந்த எழுதி இருக்கிற இதுலயே நிறைய காரியம் விடுபட்டுச்சு. அதெல்லாம் சேர்த்தா இந்த இடமே கொள்ளாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு பைபிளா இருக்கும். ஆனா நம்ம படிக்க முடியாத ஆண்டவர் அந்த எழுதினவர்கள் சுருக்கி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன பண்றாரு, இப்ப சொல்றாரு, முதல் 3 காரியம் செஞ்சாரு. அவர் உருவாக்கினாரு, தோட்டத்தை என்ன பண்ணாரு, படையை உருவாக்கின, அந்த மனுஷனை உருவாக்கினாரு, தோட்டத்தை உண்டாக்கினாரு, நன்மை தீமை அறிவித்த கனிகளை கொடுத்து கொண்டாந்து சேர்த்துறாரு. தோட்டத்தில் கொண்டாந்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உழைச்சாதான் சாப்பிடு, உழைக்காதான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க ஒன்று சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா நன்மை தீமை அங்க சொன்னாரு, நன்மை தீமை என்னது அந்த கனி வச்சிருக்குன்னு சொன்ன, இங்க அந்த சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்கதான கனி இங்க இருக்குது, அதை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. அல்லேலூயா. என்ன பண்ணாதங்க, சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருக்கிற, இது நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. அடுத்த வருஷம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதுல பாருங்களேன், நல்ல இங்க நீங்க பாத்தீங்க சொன்னா இதுல ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்குது. அங்க மனுஷனை கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னால
இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கல. மனுஷனை கூட தோட்டத்தில் வைக்கிறதுக்கு முன்னால அந்த தோட்டத்தில் வச்சுட்டு அங்க என்ன சொல்றாரு, அங்க மனுஷங்கிட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருக்கிறேன், இதை நீ புசித்தினா நீ செத்துருவ. இதுக்கு முன்னால மனைவி கிடையாது. இதுக்கு முன்னால யாரு கிடையாது? மனைவி கிடையாது. மனைவிக்கு முன்னால சொல்றாரு, இதை சாப்பிட்டீங்கன்னா நீ செத்துருவ. எப்படி செத்துருவ? அது வேற, அது அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். ஆனா இங்க சொல்றாரு, இது சாகவே சாக. அப்ப என்ன சாக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு நாம் இந்த ஆச்சரியமாக சமாதானத்துக்குரிய காரியத்தை மாத்திரம் நான் பார்க்க போறோமா? அடுத்த போன நிறைய வேற வழி போயிடுவோம். அதனால அதை விட்டுட்டு இன்னைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, இங்க மனிதனை தேவன் கொண்டாந்து தோட்டத்தில் விட்டார், உருவாக்கினார், அது செய்தார், நன்மை தீமை அறியத்த கனியை சொன்னார். இங்க கொண்டாந்து சொல்றாரு, அந்த 18ஆம் வசனம் சொல்றாரு பாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்க என்ன சொல்றாரு? முதல் சப்ஜெக்ட் வந்து தேவன் மனுஷனை படிச்சுட்டா, தோட்டத்தை வச்சுட்டா, நன்மை தீமை அறிவித்த கனியை வச்சுட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, மனைவி அவன் தனியா இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த சப்ஜெக்ட் போறாரு. இப்போ அவனுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன வேணும்? துணை வேணும் அப்படின்னு சொன்னா துணையை கொண்டு சேர்ப்பதற்குரிய காரியத்தை செய்யறாரு. அப்ப துணையை உருவாகும் சொல்லிட்டு வாசிங்க, 21 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதாமை அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். இதனாலதான் இன்னைக்கு மனுஷனுடைய இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய பலன் இருக்குது. ஏன்னா அவர்கள் மனுஷனிருந்து எடுக்கப்பட்டவர்கள். பலவீனப்பாண்ட நிறைய புத்தகங்க மனுஷ பலவீனப்பாண்ட. ஆனா பலவீனப்பாண்ட கிடையாது. ஆனா பலம் உள்ளவர்கள். ஆனா பலம் உள்ளவர்களை அது என்ன செய்து சரீரத்துக்குரிய காரியம் அவர்களை பலவீனமா மாற்றுகிறத தவிர நல்ல பலமுள்ள சகோதரிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் முன்னேறணும்னா யார் இருக்கணுமா? பின்னால துணைவி இருக்கணுமா, மனைவி இருக்கணுமா. அப்படி இருந்தா தான் என்ன நடக்கும்? குடும்பம் முன்னேறும். தனியா இருந்தா என்ன பண்ண முடியாது? முன்னேற முடியாது. அதுவும் நல்ல எப்படி புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். அந்த ஸ்திரியும் எப்படிப்பட்டது ஸ்திரியா இருக்கணும்? புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் அந்த முன்னேற ஆரம்பிக்கும். இங்க 3வது சப்ஜெக்ட் என்ன வருதுன்னா, மனுஷனை அவர் நித்திரை வரை பண்ணி மனுஷனுக்கு என்ன செய்தார்? அயர்ந்த நித்திரை வரை பண்ணி மனுஷனுக்கு அந்த விலா எலும்பை எடுத்து மனுஷியா உருவாக்கினார். அடுத்த வருஷம் ஆசிங்க. அப்போது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆமென். நீங்க என்ன சொல்றா? நல்லா கவனிங்க. 3வது சப்ஜெக்ட்ல முதல் தேவன் மனுஷனை படைத்தார். 2வது சப்ஜெக்ட் தோட்டத்தில் கணக்கு வைத்தார். 3வது அடுத்த இன்னொரு மனுஷனை உருவாக்குறார். 3வது கட்டத்தில் வந்திருக்கிறோம். முதல் தேவன் மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனை தன் சுவாசத்தை கொடுத்து அதை கொண்டு வந்து தோட்டம் உருவாக்கி தோட்டத்தில் வைத்து நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 3வது சப்ஜெக்ட்ல மனுஷனை என்ன பண்ணுனா எலும்பு எடுத்து மனுஷியாய் மாற்றி மனுஷியை கொண்டு வந்து இப்போ ஆதாமிட்ட கொடுக்கிறார். கொடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் விற்கப்படாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இங்கதான் நீங்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. முதல் தேவனை மனுஷனை படைத்தார், தோட்டத்தை உருவாக்கினார், இவர்கள் ஆண்டு கொள்ள முடிய செய்தார். அதன் பிறகு மனுஷன் எலும்பிலிருந்து மனுஷனை உருவாக்கி கொண்டு வந்தார். இப்போ இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? நிர்வாணியா இருந்தார்கள். நல்லா கவனிங்க. நிர்வாணியா இருந்தார்கள். ஆனா அவன் நிர்வாணியா இருந்தது அவர்களுக்கு என்ன பண்ணல தெரியல.
நல்லா கவனிங்க. அது தெரியல. அப்ப அடுத்து பார்க்க 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயும் அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்லா கவனிங்க. இப்போ கதையை மாத்துது. எப்படி புரியுதா அப்ப உங்களுக்கு? சர்ப்பம் கதையை மாத்துது, அப்படியே மாத்துது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பிரதர் ஒண்ணு தெரியுமா, உங்க அப்பா உங்களை பத்தி தப்பா சொன்னார் பிரதர், உங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி தப்பா சொன்னார், நல்லதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க வாயில என்ன வருதுன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணாங்க, இவங்களை பத்தி அவங்க வேலையை தப்பா சொல்லுவாங்க. தப்பா சொன்னோன்னு அந்த மனுஷன் அப்படிதாங்க, அந்த ஆள் கிடக்குறாங்க இல்ல, அது எங்க வைப்புக்கு பாருங்க மோசமான பொம்பளைங்க, இது இவன் ஒண்ணு பேசுற உடனே அது மாற்றி பேசு. அதுதான் பிசாசு என்ன பண்றான், சர்வம் அங்க போய் சொல்றான். அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்ப பாத்தீங்களா, கதையை மாத்திருச்சு பாருங்க. அவர் தான் சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஒண்ணு மட்டும் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒண்ணு மட்டும் சாப்பிட வேணாம், மீதி எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா சர்ப்பம் என்ன கேக்குது, உங்களுக்கு எதையும் சாப்பிட வேணாம், எதையுமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரா? இதை மறைச்சு கேட்கிற மாதிரி. அப்பதானே நான் சொல்லுவேன், அப்பதானே மனுஷன் சொல்லுவா. அப்ப சொல்றாரு எதையுமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரான்னு சொல்றது. அப்ப சர்ப்பம் அடுத்த வருஷம் வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நல்லா கவனிங்க. இது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை எப்படி பிசாசு தந்திரமா ஜனங்களை வஞ்சிக்கிறான் பாருங்க. சர்ப்பம் ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் சாப்பிடுவா, ஒண்ணு மட்டும் சாப்பிடாது, இது நான் சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை தெரியும்னு சொல்லிட்டாரு. ஆனா சர்வம் என்ன செய்யறான், உங்களுக்கு எதுவுமே சாப்பிடணும்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சகோதரி சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களை தோட்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் வராங்க, சப்ஜெக்டுக்குள்ள வராங்க. அத்தியாசம் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனித்தீங்களா? இதுதாங்க நிறைய பேர் தெரியுமா, அந்த அவங்க போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாசு அப்பவே தந்திரமா என்ன பண்ணிட்டான், அவங்க வாயாலே சொல்ல வச்சான். எதுவுமே சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேட்டான். அப்படின்னா அவனுக்கு தெரியும் ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது, இதை சொல்லிட்டோம்னா அவங்க முடிச்சுக்குவாங்க, இல்லை எப்படி மாறிடுவாங்கன்னு சொல்லி அவனே என்ன சொல்றான், எந்த பழத்தையும் சாப்பிட வேணாம், தோட்டத்திற்கு எதுவுமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டவனே அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரு, ஒண்ணு மட்டும் சாப்பிட வேணான்னாரு. அந்த ஒண்ணு சாப்பிட்டா என்ன நடக்கும், நன்மை தீமை அறியத்தக்கதானே இந்த காரியத்தை வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்போ சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்படியாங்க, நல்லா கவனிங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க என்ன பண்றதுல சாவதில்லை, நம்ம அந்த பார்த்து சாட்டை செத்துருவோம், சாவலையே. நல்லா கவனிங்க, சாவலையா, உயிரை தானே இருக்கிறாங்க. உண்மையதான் சொல்றது பிசாசு. சர்வம் உண்மையதான் சொல்றான், நீ சாவ மாட்டப்பா, உயிரை தான் இருக்கு, ஏன் சாகுற நீ, இந்த பார்த்து சாட்டை செத்துருவே நீ அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குது பாருங்களேன். நீ இதை சாப்பிட்டீங்கன்னா சாவ மாட்ட, உயிரா தான் இருப்பேன்னு சொல்றான். அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதுதாங்க உண்மையான கதை. பாத்தீங்களா? இப்போ நீங்க சாவ மாட்டீங்க, உயிரா தான் இருப்பீங்க. ஆனா கண்கள் என்ன பண்ணப்படும், கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அறிவார். நல்லா கவனிச்சீங்களா? இப்ப சொல்றாரு, சாசு வஞ்சித்து என்ன பண்ணிட்டான் அவங்கள, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாவ மாட்டீங்க, இது சாப்பிட்ற நாள்ல உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கண்கள் திறக்கப்படும். என்ன கண்கள் திறக்கப்படும்? அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த வாசிங்க.
அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. முதல் சப்ஜெக்ட் தேவன் படைத்தார், இரண்டாவது தோட்டத்தை செய்தார், மூன்றாவது அவர்களை தோட்டத்துக்கு நடுவில் வைத்து அவருக்கு தான் தன்மை தீமை அறியத்தக்கதான கனியை வச்சுட்டாரு. இது சாப்பிடாத சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை எடுத்து அந்த மனுஷனுக்குள்ள அந்த ஜீவாத்மா உண்டாக்கி கொண்டாந்து சேர்த்து வச்சிருக்கிறார். இப்போ சர்வத்துக்கிட்ட வந்திருக்குது. சர்வம் சொல்லுது, நீ சாப்பிட மாட்டே, சாப்பிட மாட்டா, உயிராக தான் இருப்ப. உண்மைதான் சொல்லுது, அது பொய் பேசல. ஆனா இன்னைக்கு நிறைய காரியத்தை பிசாசு உண்மை பேசுற மாதிரி கொண்டாந்து பள்ளத்தில் தள்ளிடுவான். அவங்க நிறைய பேர் அப்படிதாங்க. நிறைய பேர் உங்க குடும்பத்துல எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நல்லது சொல்ற மாதிரி, சிஸ்டர் தெரியுமா, சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு தெரியுமா, பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, சிஸ்டர் இப்படி போய் அப்படி போய் இப்படி வந்து அப்படியே கொண்டாந்து சேர்த்து என்ன பண்றாங்க, அப்படியே அமுடி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, இவங்களும் உருப்பட மாட்டாங்க, அவங்களும் உருப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணா, அவங்கள எப்படியாவது கெடுக்கணும்னு நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்க செத்துருவீங்க சொன்னாரு. அதெல்லாம் சாக மாட்டீங்க, நல்லா தான் இருப்பீங்க. அது உண்மைதான் சொன்னிச்சு. ஆனா இந்த மரமண்டிக்கு ஏத்துக்கல. அப்பவே என்ன பண்ண, ஏத்துக்கல. ஆமா, பழம் சாப்பிட்டா எத்தனை பேர் செத்துக்கிறாங்க, சாக மாட்டாங்க அப்படின்ற அந்த முத்தி வருவானா. அப்பவே என்ன பண்ணிச்சு, அப்ப மாற்றி பேசி அவங்கள கொண்டு வந்துச்சு. இல்ல கொண்டு வந்து அப்ப சொல்றான், இது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, அது என்ன வீட்டுக்காரங்க கொடுத்துருச்சு அந்த அம்மா. நல்லா கவனிங்களே. இப்போ இன்னொரு காரியத்தை சொல்றோம். இப்போ நாம மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு சொல்லிக்கிறோம், எங்க வீட்டுக்காரர் தப்பு பண்றது, மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா எதுவும் இல்லை, நாம சரியா இருந்தா, ஒருவேளை அந்த பழத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது தேவன் ஆதாமு கிட்ட தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாத, இது நன்மை தீமை கனி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த அம்மா சாப்பிட்டு கொண்டு கொடுக்கும்போது என்ன சொன்னேன், ஹை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆண்டு சொல்லியிருக்கிற சொல்ல அவரு வாங்கி சாப்பிட்டாரு இல்லையா. அப்ப சாப்பிட்ட உடனே அடுத்த வருஷம் ஆசிங்க, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் சாபமாய் மாற்றிக்கொண்டார்கள். இவர்களே மாற்றிக்கொண்டார்கள், தேவன் மாற்றவில்லை. நல்லா கவனிங்க. இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டதனால இவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சமாதானத்தை இழந்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விசுவாஸ் மற்றவருடைய வார்த்தை கேட்டு, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் மற்றவருடைய வார்த்தை கேட்டுதான் இன்னைக்கு அவங்க குடும்பம் யாரும் நல்ல விதத்துல மற்றவருடைய வார்த்தை கேட்டு மற்றவங்க சொன்னதை கேட்டுதான் இன்னைக்கு கெட்டு போய்க்கிறாங்க. அவங்க குடும்பமா ஒன்னா சேர்ந்து பேசினாங்கன்னா கெட்டு போக மாட்டாங்க. மனைவியோ பிள்ளைங்களோ குடும்பமா சேர்ந்து பேசினாங்க வச்சுங்களேன், பிள்ளை சொல்லும், மனைவி சொல்லும், குடும்பம் சொல்லும், ஒட்டுக்கட்டு பேசினாங்கன்னா அது சரி வராது, இருக்காது, நல்லதா இருக்கும். ஆனா மற்றவர்கள் உள்ள வந்து பேசும்போது தான் அந்த பிரச்சனை வரும். இவர்கள் இருவருமாய் பேசியிருந்தார்கள்னா, ஒருவேளை அந்த அம்மா சாப்பிட்டு கொடுத்திருந்தா கூட இவரு அந்த அம்மா கிட்ட தண்டிச்சிருந்தாருன்னா அப்ப என்ன நடந்திருக்கும், அந்த வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்திருப்பார். நல்லா கவனிங்க. இந்த அம்மா சாப்பிட்டு கொடுக்கும்போது அதெல்லாம் சாப்பிடுங்க, கர்த்தர் வார்த்தை மீறிட்டு நீ அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை அந்த அம்மா தண்டிச்சிருந்தாருன்னா, கர்த்தர் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ண இறக்க மாட்டாரு. ஏன்னா வார்த்தை சொல்ல உருவிட்டு தானே, அவங்க அந்த மாதிரி சொல்லு. அப்ப வார்த்தை கேட்டவர் அந்த அம்மாவை தண்டிச்சிருந்தாருன்னா அந்த நிர்வாணத்துக்குரிய காரியத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. கர்த்தர் இவரு நிமித்தமாக அவருக்கு இரக்கம் பாராட்டி கர்த்தர் செய்திருப்பாரு, மாற்றத்தை கொண்டிருப்பார். நிர்வாணி ஆயிருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தை மீறினது பெண்கள்ல மனுஷனா, அந்த மனுஷன் சாப்பிடும் போது தான் நிர்வாணியா மாறினாங்க. அந்த அம்மா சாப்பிட்டு கொண்டு குடும்பம் நிர்வாணம் இல்லையே. நல்லா கவனிங்க. அந்த அம்மா சாப்பிட்டு கொண்டு நிர்வாணியா இருந்தாங்க, அது நிர்வாணம் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படலையே. நல்லா கவனிங்க. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு கொண்டாந்து அந்த பழத்தை கொடுக்கும்போது அவர் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னால அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருந்தாங்க, அவங்க கண்கள் திறக்கப்படல. ஆனா புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள நிர்வாணியா இருக்கிறது என்ன பண்ணுச்சு தெரிய வந்து. இதுதான் முக்கியமான காரியம். அப்ப நான் நிர்வாணியா இருக்கிறது எப்போது தெரிகிறதுன்னா, வார்த்தையை மீறும் போது. வார்த்தை சொன்ன வார்த்தை கேட்ட அந்த ஆதாம் தேவனுடைய வார்த்தையை அவன் கைப்பிடித்திருந்தா மனைவியை திட்டி இருப்பான்.
மனைவி பேசியிருப்பான், சாப்பிட்டு தப்பு, ஏன் ஆண்டவர் சொன்னார்ல இவ்வளவு பார்த்து சாப்பிட சொன்னார், ஏன் சாப்பிட்ட, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அன்னைக்கு அந்த நேரத்துல அந்த மனுஷன் சொல்லி இருந்தார்னா அப்பவே அதனுடைய நிவர்த்தி கிடைச்சிருக்கும், அப்பவே அது நிவர்த்தி ஆயிருக்கும். ஆனா இது தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய காரியங்கள் நடந்தது, அதே ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நாம் முதலாவது இந்த ஆபிரகாம் அந்த விசேஷம் பார்க்கிறோம். ஆதாமுடைய காலத்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு மீறினபடினால அவர் நிர்வாணியா இருக்கிறது தெரிய வந்தது. அடுத்த வருஷம் வாசிங்க 25 அதே அடுத்த வருஷம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்கள் ஒளித்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இப்ப என்ன காரியம் கேட்டீங்கன்னா, இவங்க சமாதானத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க வேண்டிய இவர்கள் தேவனுடைய சத்தத்தை மீறினபடினால இவர்கள் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரியப்படுத்திக் கொண்டார். அவர்களை தெரியப்படுத்தி யாரும் சொல்ல, எப்ப நீ நிர்வாணம் நேரம் சொன்னாங்களா, அவர்களுக்குள்ளே தெரியுது. அப்ப இவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருந்த வார்த்தையை மீறினபடினால வார்த்தை அவர்களை தெளிவுபடுத்தினது. நீ நிர்வாணியா இருக்கிற, நீ தேவனுடைய வார்த்தையை மீறிட்ட என்று சொல்லி அந்த வார்த்தை அவர்களை என்ன செய்து காட்டி கொடுத்து விட்டது. அப்ப தேவன் வருகிறார். வரும்போது அவர்கள் தேவனுக்கும் இவர்களுக்குள்ள உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவுகள் என்ன செய்யப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது. அவர்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள். தேவனை பார்க்க முடியாதபடி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதனாலே அவர்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, நாம் ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறாதபடி தேவனுடைய வார்த்தைக்குள் இருந்தோமானால் நாம் தேவனுடைய சமாதானத்துக்குரியவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்துக்குரியவர்களாய் மாற வேண்டுமானால் வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நம்மை நாமே சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருவரும் இருந்தார்கள், பிரச்சனை இல்லை. இருவரும் உலாவினார்கள், பிரச்சனை இல்லை. இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பிரச்சனை இல்லை. மூன்றாவது ஒருவன் வருகிறான், அவன் தான் சர்வமாக சாத்தான். அவன் உள்ள வந்தவுடனே இவர்களுக்குள்ளாக பிரிவினையே, இவர்களுக்குள்ள தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை பிரித்து விட்டான். அல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை என்ன செய்து விட்டான், பிரித்து விட்டான். இப்ப தேவனை பார்த்து ஒளிந்து கொள்ளுகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆனா நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாய் இருப்போமானால் சமாதானத்துக்குரியவர்களாய் காணப்படுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில துன்பம், பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வேலனை கர்த்தர் தருவார். அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தப்படும் போதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை வெளிப்படுத்த முடியும். நான் பயன்படுத்த முடியாதபடி நாம் ஒருவேளை அதே இடத்தில் இருந்தோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இங்க பார்க்கிறோம், இவர்கள் இருவருக்குள்ள இருந்ததான சூழ்நிலையை இவர்களை என்ன செய்து காட்டி கொடுத்து கொண்டார்கள். அடுத்த வருஷம் வாசிங்க, துரிதமாக கடந்து போகலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். கவனிங்க, நிறைய பேசினர்கள், நிறைய காரியம் இருக்குது. அவன் என்ன செய்தான், முதலாவது நிர்வாணி என்பதை அறிந்தான், தேவனுடைய வருகிறதை கண்டான், ஒளிந்து கொண்டான். இரண்டாவது அவருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறான். அவன் வருகிறதை சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஓடி அத்தியலை பறித்து கொண்டான். இரண்டாவது அவன் பயந்து போயிட்டான். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை மீறிட்டனே அப்படி என்பதை அவன் தெரிந்து கொண்டு என்ன செய்தான், என்ன சார், தேவனுடைய பார்வைக்கு மறைவாய் நின்று கொண்டிருக்கிறான். அப்புறம் அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இதேதான் இன்னைக்கு நிறைய சாப்பிட்டு சொல்லுங்கிறாங்க. சர்ப்பம் வந்துச்சு, ஆனால் சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டது பிரச்சனை இல்லைல்ல, ஆனா சாப்பிட்ட மனுஷியை அப்பயே தண்டிச்சிருந்தா மாற்றம் கிடைச்சிருக்கான். மண்டி தண்டிக்காதனா 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு காரியத்தை நான் முடிக்கிற சம்பவத்தை நான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்போதும் அவன் தன் கையை நீட்டி விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுதான் முக்கியமான காரியம். நிறைய சப்ஜெக்டுக்கு பார்க்க முடியாது, நேரங்கள் இல்லை. அதனால இப்ப என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, தேவன் மண்ணிலிருந்து எடுத்தார், அதே மண்ணுக்கு மனுஷனை திருப்பி வந்து நீ இதை பயன்படுத்தி நீ திருப்பி என்ன பண்ண அதுதான் செய்து நீ அதை ஒழிச்சு அதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தா, சர்வத்துக்கு கட்டளை கொடுத்துட்டா, எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக பிரிந்து விட்டுட்டார். நிறைய சம்பவத்தை முடிக்கிறேன். அதனால இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கட்டளையை மீறினபடினால இவர்கள் இருவரும் நிர்வாணியாய் மாறினார்கள். தேவனுடைய பார்வைக்கு உண்மையாகவே சர்வம் சொன்னது உண்மை. என்ன சொன்னிச்சு? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாவ மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனா என்ன சாவ மாட்டேன்? தேவனுக்கும் அவனுக்கும் தெரியும் மறைவானது. அப்போ தேவனாகி கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றித் திரிகிறான். அப்ப இந்த 2 காரியத்திலும் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவுகளை பிரிப்பதற்கு சர்வமானது வஞ்சனையை உண்டு பண்ணி மனிதனை சமாதானத்துக்குள்ள வாழ வேண்டிய மனிதனை சாபத்துக்குரியனாய் மாற்றினதை கர்த்தர் மறுபடியுமாய் அவனை என்ன செய்தார்? தண்டியாதபடி வெளியில தோட்டத்தை அனுப்பி இதை பயன்படுத்தி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த உலகத்துல வந்து உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டு நம்மை சமாதானத்துக்குரியவர்களாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்குரியவர்களாய் நம்ம என்ன பண்ணிட்டாருங்க? தோட்டத்தில் வெளியேற்றது மாத்திரமல்ல, ஆனா மறுபடியும் தான் உண்டாக்கின மனுஷன் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நினைத்து மறுபடியும் தேவனே இந்த பூலோகத்துக்கு வந்து மனுஷனாய் உருவாகி மனுஷன் தனக்காக வாழாதபடி தன்னுடைய குடும்பத்துக்காக வாழாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தி அவனை என்ன செய்தார்? சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாபத்திலிருந்து இப்ப என்ன பண்ணிட்டோம்? மீட்டோம். ஆனா இப்ப சாபத்துல நாம் இருக்கக்கூடாதபடி தேவனுடைய வார்த்தையை கேட்டோமானால் மறுபடியும் நாம் சாபத்துக்குள்ள போக மாட்டோம். நமக்கு வைத்திருக்கிற இந்த சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த வார்த்தை கேட்டோம், இவர்கள் தேவனுடைய வார்த்தை கேளாதபடி போனதுனால அவர்கள் தேவனுடைய தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களை தேவன் என்ன செய்தார்? நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ அவர்களை தேவன் நம்முடைய நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நாம் என்ன செய்தா நாம் சமாதானமா வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரணும்னு சொன்னா, அவர்கள் கேளாத போனார்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள்? சாபத்துக்குரியவர்களாய் மாற்றி வெளியே வந்து ஆக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை இப்ப நம்மை மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? துன்மார்க்கன் யாரு? சர்வத்தை போல வருகிறவன். நல்ல கவனிங்க. சர்வ துன்மார்க்கன் அவன் மனுஷனை வஞ்சித்தான், அதனால் அவர்கள் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டார். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்ப நடைமுறையில் நாம் என்ன செய்யணும்? துன்மார்க்குடைய ஆலோசனை கேளாதபடி, பாவிகள் நில்லாதபடி, பரியாசக்கார் உட்காராதபடி எங்க இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். அப்படி இருந்தேன்னா
உனக்கு சமாதானம். அல்லேலூயா. நமக்கு சமாதானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தாதான் துன்மார்க்க ஆலோசனை கேட்காத. அது அவனா சொல்லிட்டு போட்டு சர்பத்தை போல வருவான். சர்பத்து போல சிஸ்டர் பாத்தீங்களா, பிரதர் பாத்தீங்களா, தம்பி பாத்தியா தம்பி, ஏதாவது சொல்லுவான். கவலைப்படாத, அதெல்லாம் கேட்காத. அதை கேட்டீங்கன்னா நீ என்ன பண்ண, மாற மாட்ட. வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளனா கர்த்தருடைய வேதத்தில் என்னவா இருக்கணும், பிரியமாய் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். பிரியமாய் இருந்தாதாங்க எங்க சிஸ்டர், எங்க பிரதர், எங்க ஒய்ஃபு, எங்க பிள்ளைங்க, எங்க மனைவி, எங்க வீட்டுக்காரர் தாங்க ரொம்ப பிரியம். ஒரு நாள் கைவிட்டு விடுவார்கள். அதுதான் ஒருத்தர் பாடினாரு, மனைவி எங்கேயோ, பிள்ளைகள் எங்கேயோ, காடு வர யாருமே இல்லைன்னாரு. எல்லாம் கைவிட்டுடுவாங்க, இயேசு மாத்திரம் தான் கைவிட மாட்டார். எல்லாரும் மாய, இந்த உலகம் மாய, எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ஆனா இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இரவும் பகலும் வார்த்தைக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் கடலை பார்த்து சொன்னார், இறையாதே நில் என்று சொன்னார். காற்றை கட்டளை கொடுத்தவர், காற்றை நிறுத்த செய்த ஆண்டவர். வாழ்க்கையில் இருக்கிற கடலை போல பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற தேவனால முடியும். அல்லேலூயா. நம் தேவனால எல்லாமே செய்ய முடியும். அந்த சமாதானத்துக்குரிய தேவனை நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். சும்மா இதை கேட்டெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்தோம். அவர்கள் மீறினபடினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாய் காணப்பட்டார்கள். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில பூரண சமாதானத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு